ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான பீஸா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோம்மேட் பீஸா. இது வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு ஸ்டைலையும் இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன். நிறைய சீஸ் எல்லாம் போட்டு நல்லா சீஸியாக இருக்க போது. வாங்க நம்ம டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பீஸா செய்கிறதுக்கு பீஸா மாவு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துப்போம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. நம்ம கை வச்சு பார்த்தா தண்ணி வெது வெதுன்னு இருக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை சாப்பிட்டு தான் நம்ம அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் சேர்த்துடலாம். அதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பீஸா மாவு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக நுரையாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து தண்ணியில் கரையிற மாதிரி. மீதி இருக்கிற அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம். 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் மாவு வந்து 500 கிராம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி இந்த பீஸா மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பீஸா டோ வந்து ரொம்பவே சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். கூடவே நம்ம கைக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கீழே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்ட பிறகு நம்ம மாவு வச்சு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு பால் மாதிரி மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய பீஸா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவு வந்து டபுள் ஆகணும். அதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவை உள்ளே வச்சுருங்க. மாவு மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயிலும் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுட் ராப்பர் கவர் வச்சு நான் பவுல் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒரு கிச்சன் டவல் வச்சு இந்த பவுலை கவர் பண்ணுங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க. கவர் பண்ண பிறகு ஒரு வெதுவெதுப்பான இடத்துல 1.5 மணி நேரம் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வரும். மழை காலத்தில் வந்து மாவு வந்து டபுள் ஆகி வர்றதுக்கு சம்டைம்ஸ் 2 மணி நேரம் எடுக்கும். இது வெயில் காலத்தில் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம மாவு வந்து டபுள் ஆயிரும். ஸோ மாவு வந்து டபுள் ஆகலேன்னு வருத்தப்பட தேவையில்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லாவே டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு எடுத்து ஒரு ஒர்க்கிங் டேபிளுக்கு மாற்றிடுங்க. மாவில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக டிவைட் பண்ணி வச்சிடலாம். ஒன்று வந்து வெஜ் பீஸா பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து நான்வெஜ் பீஸா பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவை வந்து பீஸா பேனில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பீஸா பேன் இல்லைன்னா நீங்கள் சாதாரண தட்டிலையும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. எட்ஜஸ் எல்லாமே லைட்டாக தூக்கி இருக்கணும். இந்த மாதிரி லேசாக
தூக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நடுவில் ஃபுல்லாக குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா பீஸா வந்து நம்ம அவன்லேயோ இல்லை ஸ்டவ்வில் வச்சு பேக் பண்ணுறப்ப நடுவில் வந்து பொங்கி வரும். பீஸா வந்து நடுவில் பொங்க தேவையில்லை, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குத்தி விடுறோம். இப்போ நம்ம பீஸா சாஸ் சேர்த்துடலாம். ஹோம்மேட் பீஸா சாஸ் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ணுறேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. பீஸா சாஸ் நம்ம வீட்டிலே சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவலாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இப்போ நம்ம மேலே சீஸ் சேர்த்துடலாம். துருவின சீஸ், மோசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சீஸ் ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் பீஸா மேலே வைக்கிறதுக்காக 3 கலரில் குடமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை, சிவப்பு, மஞ்சள், இந்த 3 கலர்லேயும் நான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக வெட்டின வெங்காயத்தையும் ஒவ்வொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்ச பிறகு இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் வச்சிடலாம். என்கிட்ட ஆலிவ்ஸ் இல்லை, உங்ககிட்ட ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா ஆலிவ்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பீஸா மேலே கொஞ்சம் நான் வந்து சீசனிங் சேர்த்துக்கிறேன். ஆர்கனோ சீசனிங் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பேசில் சீசனிங் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். மறுபடியும் மேலே கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன், நல்லா சீஸியாக இருக்கிறதுக்காக. சீஸ் வந்து மோசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுடைய வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம நான்வெஜ் பீஸா பண்ணிடலாம். முதல் சொன்ன மாதிரியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எட்ஜஸை கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க, லேசாக தூக்கி இருக்கணும். இந்த மாதிரி பண்ண பிறகு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக ஹோல் போட்டுக்கோங்க, பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்ச அந்த பீஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுக்கோங்க. மேலே வெஜிடபிள்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 கலர்லேயும் குடமிளகாய் கிடைக்கலனா ஏதாவது ஒரு கலர் வச்சும் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் ப்ளேஸ் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் ஆர்கனோ சீசனிங் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்த பிறகு பொரிச்சு வச்ச கொஞ்சம் சிக்கன் இருக்குது, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் சேர்த்த பிறகு இப்போ நம்ம மேலே துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க. அவனில் வைக்கிறதா இருந்தால் 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங்காக 200 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். வெஜ் பீஸா வந்து நான் அவனில் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இல்லாட்டி பேனில் வைக்கிறதா இருந்தால் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் டைம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச நான்வெஜ் பீஸாவை ஸ்டவ்வில் வச்சிடலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி கீழே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டுக்காக ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே பீஸா பேன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் அவனில் வச்ச பீஸா ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு, பாதி பேக் ஆகிடுச்சு. இன்னமும் ஒரு 15 நிமிஷம் பேக் ஆகணும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அவனில் வச்ச பீஸா 25 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். நம்ம பேனில் வச்ச பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு, ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேனில் இருக்கிற பீஸாவும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெஜ் பீஸா, மேலே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். வெஜ் பீஸா பாருங்கள், நல்லா சீஸியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே ஒரு பீஸா ரெடி பண்ணியாச்சு. இதுக்காக கடையிலலாம் போய் வாங்க தேவையில்லை. இது வந்து நம்மளுடைய நான்வெஜ் பீஸா, நல்லா சீஸியாக இருக்குது பார்க்கவே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.